வெல்கம் டு மை சேனல். நான் உங்க சிவாரஞ்சனி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு DML vlog வீடியோ தான் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட டேஸ்ல மார்னிங் டு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் வரைக்கும் வந்து என்னென்ன ரொட்டீன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத வந்து நான் எனக்கு சிம்பிளா வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஸோ இப்போ வாங்க DML vlogக்குள்ள போலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி விலாக் வந்து மார்னிங்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் மார்னிங்க்கும் தென் வந்து லஞ்சுக்கும் சேர்த்து வந்து குழம்பு வைக்கிறதுக்காக முந்தின நாளே வந்து கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்து நல்லா ஊறிடுச்சு. கவுண்டர் டாப் எல்லாமே வந்து நேற்று நைட்டே க்ளீன் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஸோ மார்னிங் ஒர்க் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ வந்து வெங்காயம் பூண்டு வந்து நான் அறுத்து வச்சுருக்கேன். ஸோ மார்னிங்கே வந்து எழுந்து அறுத்து வச்சுட்டேன். ஸோ வெங்காயம் வந்து நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சது தான் இது. ஸோ தென் வந்து நம்மளுக்கு அரைச்சி தான் வந்து நான் இந்த கொண்டக்கடலை வந்து நான் எனக்கு செய்ய போகிறேன். ஸோ ரெசிபி ரொம்ப சூப்பராக தென் வந்து ரொம்ப ஒரு மட்டன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 2 தக்காளி, அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வறுக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நம்மளுக்கு அரிசி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நம்மளுக்கு சீரகம் தேவைப்படும். அது ரெண்டையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வந்து வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரை ரோஸ்ட் கூடயே வந்து நம்ம மற்றதையும் வந்து வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வதக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, அரைச்சி வைக்கிறதுக்கு குழம்புக்கு வந்து நம்மளுக்கு ஸோ ஆயில் வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக நம்ம குழம்புக்கும் வந்து ஆயில் ஆட் பண்ணுவோம். ஸோ வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து பூண்டு வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ பூண்டோட பச்சை வாசம் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து போயிடும். ஸோ பூண்டோட பச்சை வாசம் வந்து அவருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பூண்டை வதக்கிடுவேன். ஸோ பூண்டு வதக்கினதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணி ரெண்டையும் வந்து நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வந்து வதக்கிக்கலாம். ஸோ ஒரு 75% வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறமா வந்து 2 தக்காளி ஆட் பண்ணி வந்து வதக்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ வெங்காயம் எல்லாம் வந்து நான் பறிச்சது லாக் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக நம்ம மாடி தோட்டத்துலேருந்து வெங்காயம் பறிச்சது. ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சைட் பை சைட்லேயே வந்து அந்த கொண்டக்கடலையும் வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து குக்கரில் போட்டு விசில் விடுறதுக்கு வந்து உப்பு போட்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த சைடு வந்து நம்மளுக்கு வணங்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு வெங்காயம் தக்காளி, இந்த சைடு வந்து குக்கர்லேருந்து நம்ம வந்து இறக்கிக்கலாம். கொண்டக்கடலை வெந்து இறங்கிருச்சு அப்படின்னா ஸோ நம்ம மசாலா கொண்டக்கடலையும் வந்து குக்கர்லேயே வந்து செஞ்சு 1 பார்ட்லேயும் வந்து நம்ம குழம்பு வைக்கலாம். ஸோ எனக்கு அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுவும் தான். பட் இந்த டைம் வந்து நான் இப்படி செஞ்சுருக்கேன், உங்களுக்கு ரெசிபிஸ் ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக. ஸோ இருக்கட்டும், குக்கர்லேருந்து விசில் வரட்டும். ஸோ அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பொடி வகைகள் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நான் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வந்துட்டு நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள். 2 டீஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கறி மசாலா ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து இந்த மட்டன் குழம்பு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். ஸோ கறி மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரம் வந்து நம்மளுக்கு லெவலாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் வரைக்கும் தண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து 5 வரமிளகாய் வந்து நான் அதுக்குள்ளே இருக்க சீட்ஸை வந்து விதையை எடுத்துட்டு வெறும் மிளகாயை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மிளகாய் வந்து கரிஞ்சிடாமல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் பூ வந்து நம்ம ஒரு 1/2 மூடி வந்து திருவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து நம்மளுக்கு அந்த தேங்காவோட கலரும் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாட்டில் வந்துட்டு கொஞ்சம் அளவாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 2-3 சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஸோ இந்த மசாலா தென் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா கொண்டக்கடலை, அதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக நான் வணக்கிறத வந்து கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன், எங்கேயோ எடுக்கலையா இல்லை என்ன மிஸ் ஆகிடுச்சான்னு தெரியல. ஸோ இந்த சைடு வந்து நம்மளுக்கு கொண்டக்கடலையும் வந்து விசில் விட்டு வந்துருச்சு. ஸோ குடிக்கிறதுக்கு வந்து சுடு தண்ணியும் வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ ஆட் பண்ண கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்லிட்டேன். இந்த பேனில் வந்து நான் எண்ணெய் விட்டுட்டு 2-3 சின்ன வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி போட்டுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலை ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணி தென் இந்த மசாலா மிக்சியில் இருந்தது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிச்சுது அப்படின்னா பச்சை வாசனைலாம் போய் மட்டன் குழம்பு ரேஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ உப்பு, காரம், மிளகாய், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு உப்பு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். மசாலா கூட வந்து சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோனால. ஸோ 10 அப்படின்னா ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ குழம்பு நல்லா தலபலான்னு கொதிச்சு வந்துடுச்சு. கலரும் வந்து சூப்பர் டூப்பராக வந்து சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு ஒரு மட்டன் குழம்பு ஸ்டேஜில் வந்து இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை வந்து தூவி நம்ம இறக்கிக்கலாம்.
அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து குழம்பு ரெடி பண்ணியாச்சு. ஸோ கமகமான்னு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக அதை சேஞ்ச் ஆகி எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்துருக்கிறது நல்லாவே வந்து பார்த்தா தெரியும். ஸோ பக்கத்துலேயே வந்து சின்னதாக ஒரு பாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக சர்விங் பவுல் குழம்பு ஊற்றிக்கிறதுக்காக சாப்பாடு மட்டும் வந்து வச்சுருந்தேன். ஸோ சாப்பாட்டு கூட கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இதே வந்து முடிஞ்சுது. ஸோ லஞ்சுக்கும் வந்து சேம் இதே தான். ரசம் மட்டும் வந்து லஞ்சுக்கு நான் வச்சுருந்தேன். ஸோ லவனியத்துக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக வந்து இருந்தது. ஸோ அதனால் மாடிக்கு போயிட்டு நான் வந்து கற்பூரவள்ளி பொரிச்சு அதை வந்து அரைச்சி அவனுக்கு மிக்சியில் அரைச்சி வடிகட்டி கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு இந்த சளி வந்து குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் க்யூர் ஆகிடும். அதுக்காக வந்து மாடிக்கு இப்போ போயிட்டு இருக்கேன். ஸோ போயிட்டோம், சரி வீடியோஸ் எடுக்கிறோம், சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து மாடி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லவனியத்துக்கு அரைச்சி கொடுக்கறதுக்காக வந்து இந்த கற்பூரவள்ளிருந்து பறிச்சுக்கிறேன். ஸோ குழந்தைகளிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து சளி பிடிச்சிச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு சீசன் சேஞ்ச் ஆகும்போது எல்லாத்துக்குமே வந்து கோல்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கற்பூரவள்ளி வந்து அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா வந்து சளி வந்து நம்மளுக்கு உடஞ்சிரும். குழந்தைகளுக்கு வந்து ஒரு 10 ml வரைக்கும் மட்டும் கொடுத்தா போதும். பெரியவங்க வந்து ஒரு 1/2 டம்ளர், சின்ன டீ டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் வந்து குடிச்சிங்க அப்படின்னாவே வந்து க்யூர் ஆகிடும். ரொம்ப அதிகமாகவும் வந்து இது குடிக்கக்கூடாது. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ பறிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் போய் நம்ம மாடி அப்படியே ஒரு சின்ன கிளைன்ஸ் வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு நல்லா தெரியும். சத்தியமங்கலம் ஆறு தான். ஸோ இந்த சைடு வாழைத்தோப்பெல்லாம் வந்து ஒரு 4 நாள் முன்னாடி இடியெல்லாம் பயங்கரமாக வந்தது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து இந்த சரிஞ்சிருச்சு. ஸோ அதை தான் வந்து நான் எடுத்தேன். நேற்றெல்லாம் வந்து இந்த வாழைக்கண்ணெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம டெரஸ்க்கு வந்து இப்போ திரும்பிடுவோம். ஸோ இந்த சைடு வந்து வெங்காயம் நாற்று வந்து போட்டிருந்தோம். நேற்று தான் வந்து வெங்காயம் பறிச்சிருந்தோம். ஸோ அந்த கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் மட்டும்தான் வந்து விதைக்காக வந்து போட்டு வச்சுருந்தாரு. அவர் தான் வந்து டெரஸ் கார்டன் ஃபுல்லாகவே. ஸோ நல்லா வெங்காயத்தாள் எல்லாமே வந்து மலர்ந்து இந்த வெங்காய பூவே வந்து வந்துருச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வெங்காயத்தாலையும் வந்து நாங்கள் நூடுல்ஸ் மேலே வந்து போட்டு செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது நைட்டுக்கு. ஸோ வெங்காயம் எல்லாம் பறிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இவ்வளோ அளவுக்கு வந்து எங்களுக்கு வெங்காயம் கிடச்சிது. ஒரு டைம் அரைச்சி ஆட்டி குழம்பு வைக்கிற அளவுக்கு வெங்காயம் கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து லவனியத்துக்காக இந்த பேபிகார்ன் வந்து நாங்கள் எப்போவுமே வச்சுருப்போம். ஸோ அதுதான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து வளர்ந்து வந்திருந்தது. ஒரு 5-6 பேபிகார்ன் வரைக்குமே வந்து நாங்கள் பறிச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைமில். ஸோ இந்த டைம் வந்து பறித்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக அந்த மூலிகை வெரைட்டிஸ் இருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காரு. ஸோ இந்த கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் மருதாணி, அப்புறம் திண்ணீர் பத்தினி செடி, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த சைடு கத்தாழை அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு டெரஸ் கார்டன் vlog வந்து இப்போ கரண்ட் டைமில் இருக்கிறது நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வந்து இப்போ சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காரு, அதையும் ஆட் பண்ணுறேன். இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த முள்ளங்கி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தோன்னு நான் வந்து ஒரு லாஸ்ட் டைமில் வந்து சொல்லியிருப்பேன் 45 சீட்ஸு. ஸோ அதுலேருந்து இந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் எல்லாம் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் எந்த மாதிரி வந்து வந்திருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு கருவேப்பிலை செடி, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர் கிளைமேட்டில் நம்மளுக்கு வந்து கேரட் செடி வளர்ந்துருக்கு. ஸோ நிஜமாக நான் இது வளராது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் கேரட் செடி வந்துருச்சு. இதெல்லாம் வந்து இந்த பசலைக்கீரை போட்டிருக்கோம், முள்ளங்கி நாற்று இதெல்லாம். ஸோ நான் முள்ளங்கி வந்து நாளைக்கு வந்து பறிச்சிருவேன். ஸோ நான் பறிச்சுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் DML vlogல வந்து காட்டுறேன் எவ்வளோ வந்து நம்மளுக்கு முள்ளங்கி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஒரு கிரேடு ஃபுல்லாக வந்து கொத்தமல்லி போட்டிருக்கோம். கொத்தமல்லியும் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின சீட்ஸ்லேருந்து வந்தது தான். நாங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய கொத்தமல்லி விதை வந்து வாங்கி போட்டோம். பட் வரவே இல்லை. ஸோ லக்கிலி இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின சீட்ஸில் வந்துருச்சு. பசலைக்கீரையும் வந்து அந்த சீட்ஸில் வாங்கினது தான். ஸோ வெண்டைக்காய் எல்லாம் வந்து வந்திருக்கு. எல்லாமே அந்த ஃப்ளிப்கார்ட் விதைகளில் வந்தது தான். ஸோ நாங்கள் கடைகளில் வாங்கி போட்டதில் கூட வரல. பட் இதில் நிறைய இருந்தது. ப்ரோக்கோலி எல்லாம் இருந்தது, அதெல்லாம் வரவே இல்லை. தென் ஆர்னமெண்டல் சில்லி அந்த மாதிரி இருந்தது. எதுவுமே நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து நம்மளுக்கு செடி வளர்ச்சி கொடுக்கல. அந்த விதையில் வாங்கினதில் பாதிக்கு பாதி வந்து அந்த விதை வேஸ்ட்டாக தான் போச்சு. தென் பீட்ரூட் நல்லா வந்து காய்ச்சிருக்கு. ஒரு 5-6 விதை போட்டோம். ஆனால் ஒரே ஒரு பீட்ரூட் அது கொஞ்சம் நல்லா வந்து டெவலப் ஆகி இப்போ வளர்ந்துட்டுருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு காய் பெருசாக வரும் அப்படின்ட்டு வந்து தெரியல. இது வந்து காலிஃப்ளவர். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்துருக்கு. ஸோ முட்டைக்கோஸ் எந்த அளவுக்கு வரும்ன்ட்டு தெரியல. ஸோ அவ்வளோதான் மாடி தோட்டம் வீடியோ வந்து இப்போ இந்த vlogல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கீழே போயிட்ட ஒரு கொரியர் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொரியரில் வந்து இந்த ஆலிவேர் பிராண்டில் இருந்து வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அமேசான்லேருந்து. லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி 1150க்கு மேலே இருந்தது. பட் நான் இப்போ கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சைடில் வந்து வாங்கியிருந்தேன். 853க்கு வாங்கியிருந்தேன். இதில் வந்து மொத்தம் 3 பாக்ஸ் வரும். ஒரு வாட்டர் பாட்டில் பிளாக் கலர், தென் குட்டி ஒரு பிளாஸ்டிக் டப் வரும். உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர், நம்மளுக்கு ஹாட் பாக்ஸ் மெத்தட்லேயே இருக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு லஞ்சு கொடுத்து வரதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. வாட்டர் பாட்டில் வந்து நான் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டர் பாட்டில் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ வந்ததும் வந்து ஸோ அதனால் இதில் வீடியோவில் ஆட் பண்ண முடியல. ரொம்ப குவாலிட்டி சூப்பர் டூப்பராக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேணால் நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இந்த vlog வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி டிஎம்எல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பை.